வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காவை இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடுசாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். அதோட வெல்லம் ரெண்டு சின்ன அச்சு வெல்லம் 2 சின்னதாக நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் இன்னும் வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அதில் மாங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது அதில் உப்பு சேர்த்துக்கலாம் மாங்காய் வதங்கிறதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது வதங்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தண்ணியெலாம் ஊற்றி வதக்க வேண்டாம், எண்ணெயிலே வதங்கட்டும். மஞ்சத்தூள் அதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இது 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் மூடி வச்சு வதக்கலை, அப்படியே தான் சப்போஸ் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும்னா மூடி வச்சுக்கலாம். நான் மூடி வைக்கலை இன்னைக்கு. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது அரைப்பதம் வெந்தால் போதும். இப்போ அதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் இவ்வளோ நேரம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தது. வெல்லம் மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இதில் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். அப்படி குழம்பு மிளகாய் தூளே போதும்னா நீங்கள் அது மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லா சாதத்துக்குமே சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.